தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள கோவிந்தநாட்டுச்சேரி ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமங்களில் பேருந்து வசதி இல்லாததால் பள்ளி கல்லூரிக்கு செல்ல மாணவர்கள் 6 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்லும் அவலம் ஏற்பட்டு உள்ளது. இதுகுறித்து அந்த பகுதியில் கள ஆய்வில் ஈடுபட்ட நமது செய்தியாளர் தீனதயாளன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா கோவிந்தநாட்டுச்சேரி ஊராட்சிக்கு உட்பட்ட புத்தூர், கூடலூர், பட்டுக்குடி கிராமங்களில் சுமார் 5000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த கிராமங்களிலிருந்து 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பள்ளி கல்லூரிக்கு 6 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்வதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அதை பற்றி நம்முடன் தகவல் தெரிவிப்பதற்காக கோவிந்தநாட்டுச்சேரி ஊராட்சி மன்ற தலைவர் ஜெய்சங்கர் நம்முடன் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்போம். வணக்கம் சார், நம்ம கிராமத்தில் எத்தனை ஆண்டுகளா பேருந்து வசதிகள் இல்லை? இந்த பேருந்து வசதி இல்லாதனால பொதுமக்கள் எந்தெந்த அவதிகளை சந்திக்கின்றார்கள்? எங்களோட ஊராட்சியில் ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு மேலே சாலை சிறப்பான சாலையாக இருந்து அந்த சாலையில் பேருந்து வசதி இல்லாமல் நாங்கள் சிரமப்பட்டோம். கடந்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு நகர பேருந்து எங்கள் ஊராட்சிக்கு கேட்டு அனுமதி வாங்கி ஊருக்கு ஒரு 2 வருஷ காலம் வந்துச்சு. திரும்பி அந்த பேருந்து பல காரணங்களால் நின்று போச்சு. நாங்கள் இப்போ தொடர்ந்து ஒரு 4 வருஷமாக எங்களோட கும்பகோணம் கோட்டை மேலாளர்கிட்ட இது சம்பந்தமாக தொடர்ந்து பல முறை புகார் மனு அளிச்சுட்டு இருக்கோம். கிராம சபையிலையும் நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். அதாவது எங்கள் பகுதியிலேருந்து ஒரு நிறைய மாணவர்கள் பள்ளி கல்லூரிக்கு தஞ்சாவூர், திருவையாறு, ஐயம்பேட்டை, பாபநாசம், கும்பகோணம் போன்ற ஊர்களுக்கு நடந்தே போயிட்டு வர்றாங்க. ஸோ இந்த ஊரில் நல்ல கிராமம், விவசாயம் சார்ந்த கிராமம். மக்கள் நிறைய பேர் நல்ல படிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. அதே மாதிரி நிறைய அரசு தனியார் வேலைகளுக்கு போகிறாங்க. இந்த வருஷம் மட்டுமே எங்கள் ஊரில் நிறைய பள்ளிக்கூடங்களில் எங்கள் ஊர் மாணவர்கள் முதல் மதிப்பெண் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இவங்க நடந்து போய் படிக்கிறத விட இன்னும் கொஞ்சம் பேருந்து வசதிலாம் இருந்ததுன்னா இவங்களோட கல்வித்தரம் இன்னும் மேம்படும். இப்போ கடைசி கட்டமாக கூட நாங்கள் எங்களோட ரோடை சரி பண்ணிட்டு இருக்கோம். முழுமையாக சரி பண்ணி அரசு அலுவலர்கள்கிட்ட நாங்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உடனடியாக எங்கள் ஊருக்கு அரசு பேருந்து இயக்குனா இங்கே உள்ள பள்ளி கல்லூரி மாணவர்கள், விவசாயிகள், வயதானவர்கள், அதே மாதிரி மருத்துவ வசதிக்கு போகக்கூடியவங்க எல்லாத்துக்குமே இந்த சாலை, இந்த பேருந்து ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு உடனடியாக அரசாங்கம் இந்த பேருந்து வசதிக்கு ஏற்பாடு செஞ்சு தருமாறு எங்கள் ஊர் கிராமம் சார்பாக, பட்டுக்குடி கிராமம் சார்பாக கேட்டுக்கிறோம். நன்றி. அதாவது தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா இந்த பட்டுக்குடி கிராமங்களுக்கு உள்ளடக்கிய கிராம மக்களுக்கு மாணவ மாணவிகள் பள்ளி கல்லூரி செல்வதற்கும் மிகவும் சிரமப்படுவதாகவும், மேலும் விவசாயிகள் காய்கறி மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் எடுத்து செல்வதற்கும் சிரமப்படுவதாகவும், மேலும் குறிப்பாக பெண்கள் மற்றும் முதியவர்கள் மருத்துவமனை செல்வதற்கும் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு கூட நடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுவதாகவும், இந்த கிராமத்தில் ஏற்கனவே ஒரு பேருந்து இயக்கப்பட்டதாகவும் அந்த பேருந்து திடீரென நிறுத்திவிட்டதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் தமிழக அரசும் போக்குவரத்து துறையும் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்டு இந்த கிராம மக்களின் நலன் கருதி பேருந்து வசதி ஏற்படுத்தி தருமாறு கிராம மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் ஆர். தீனதயாளன்.